அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு 8ஆம் அதிபதிய பத்தி பார்க்குறோம். ஒரு ஜாதகத்தில 8ஆம் அதிபதிங்கிற கிரகம் வந்து முழுக்க முழுக்க நன்மையை செய்யுமா? அல்லது தீமையை செய்யுமா? அப்படின்னு கேட்டா, அது ஜாதகத்தில இருக்கின்ற இடத்தை பொறுத்து, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் என்ன அமைப்பில இருக்கோ, அத பொறுத்து கண்டிப்பா நன்மையும் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தீமையும் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கேள்வி கேட்கலாம். 8ஆம் அதிபதி எப்படி நன்மையை செய்வாரு? அவர் முழுக்க முழுக்க வலி, வேதனை இதத்தானே குடுப்பாரு அப்படின்னு கேட்கலாம். 8ஆம் இடம்ங்கிறது ஜாதகருக்கு வந்து வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, அசிங்க, அவமானம், வலி, வேதனையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனா, ஒரு ஜாதகத்தில 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு, 8ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால், லக்னாதிபதி வலுவாக இருந்தால், என்னதான் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்தாலும், ஜாதகரை பெரிய அளவில் அது பாதிக்காது. காரணம் என்னன்னா, லக்னாதிபதி மிக மிக வலுவாக இருக்கிறார். 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டுள்ளார். 8ஆம் பாவமும் பாதிக்கப்பட்டுள்ளது. அப்ப பாதிக்கப்பட்ட பாவாதிபதி ஜாதகருக்கு எந்த விதமான தீமையும் செய்ய முடியாது. சரி, அப்போ அது வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்டின்னா, 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டாலே பொதுவா என்ன பண்ணும் அப்டின்னா, அது நன்மைய தான் குடுக்கும். ஏன்னா, அது குடுக்க வேண்டிய ரோல் வந்து கெடுதல குடுக்கணும்னு இருக்கு. அது பாதிக்கப்பட்டா என்ன பண்ணும்னா, நன்மையை தந்துவிடும். அப்போ யாருக்கெல்லாம் 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ, அவருக்கு வந்து அவர் தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து பலன்கள் வேறுபடும். ஏன்னா எல்லாத்துக்கும் டீஃபால்ட்டா ஒரே விதிய, ஒரே பலன சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் இந்த நாட்ல பிறந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிரக அமைகள், பாவ அமைகள், ஜாதக அமைப்புலாம் இருக்கு. அப்ப அத டோட்டலா நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான், அத அனலைஸ் பண்ணி தான், இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப பொதுவா நம்ம டாபிக் வைஸ் பார்க்கும்பொழுது 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக ஜாதகருக்கு நன்மையை தந்தே தீருவார். நன்றி, வணக்கம்.